அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஹோமம் செய்யும் பொழுது பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். முதலிலே ஹோமம் என்பது எதற்காக செய்யப்படுகிறது, ஹோமம் எதற்காக பண்றோம்னு சொன்னா, இங்கிருந்து நாம் இறைவனுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய விஷயங்களை அந்த ஹோமத்தின் வாயிலாக, அந்த அக்னி தேவனின் வாயிலாகத்தான் அனைத்தையும் அர்ப்பணிக்க வேண்டும் அப்படின்னு நம்முடைய சாஸ்திரம் சொல்றது. அப்போ இறைவனுக்கு ஒரு விஷயத்தை நாம் அர்ப்பணிக்கிறோம், இங்கிருந்து இறைவனை நோக்கி ஒரு பொருளை அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னால் அது மிகவும் சுத்தபத்தமாக இருக்க வேண்டும் அல்லவா? ஆக ஹோமம் செய்யும் பொழுது பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் அப்படின்னு வந்தாலே அங்கே சுத்தம் என்பது மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறது. என்னெல்லாம் சுத்தமா இருக்கணும்னு சொன்னா, அந்த ஸ்தல சுத்தம், அதாவது ஸ்தான சுத்தம் அப்படின்னு சொல்லுவா. இது போக ஆத்ம சுத்தம் என்பது இருக்க வேண்டும், அந்த திரவியங்கள் என்பதும் சுத்தபத்தமாக இருக்க வேண்டும் சொல்றா. முதல்ல அந்த ஸ்தானத்தை சுத்தம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், அந்த ஸ்தலமானது, இந்த ஹோமமானது எந்த இடத்திலே நடக்க போகிறதோ அந்த இடமானது மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்திலேயே இந்த சுத்தம் அப்படின்னு சொல்லிட்டாலே அங்கே நம் கண் முன்னால் வந்து நிற்பது அந்த கோமாதா மகாலட்சுமி அப்படிங்கிற விஷயம்தான். அந்த கோமாதா பசுமாடுன்னு சொல்றோம் இல்லையா, இந்த பசுமாடு தான் உலகத்திலேயே சுத்தத்தின் அடையாளம் என்பதால் அந்த யாகசாலை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஹோமம் செய்யப்படக்கூடிய இடத்தினை அந்த பசும் சாணத்தினால் மெழுக வேண்டும் அப்படின்னு சொல்றார். நல்ல பசுஞ்சாணத்தினால் மெழுகப்பட்ட ஒரு மண் தரையாக இருக்க வேண்டும். இல்லையே சார், இப்பெல்லாம் நம்ம வீட்டில் வந்து ஒரு ஹோமம் பண்றோம், வீட்டில் வந்து மார்பிள் போட்டிருக்கோம், நம்ம டைல்ஸ் போட்டிருக்கோம் அப்படின்லாம் வரும்போது என்ன பண்ணலாம்னு சொன்னா, அந்த கோமியத்தை கலந்து நம்ம அந்த தண்ணீர்னால இந்த ரூம், அந்த ஹால்லாம் துடைப்போம் இல்லையா, அந்த ஹாலை துடைக்கும் பொழுது நல்லா அந்த கோமியத்தை கலந்து, பசுமாட்டினுடைய கோமியத்தை வாங்கி கொண்டு வந்து அதனை நீரோடு கலந்து அதனை வீடு முழுக்க தெளித்து நன்றாக சுத்தம் செய்ய வேண்டும். இந்த பசுமாட்டினுடைய கோமியத்தை தெளித்தாலே அந்த இடமானது சுத்தமாகி விடுகிறது, அந்த ஸ்தலமானது சுத்தமாகி விடுகிறது. அதற்கு அடுத்தபடியாக நம்முடைய ஆத்ம சுத்தி என்பது இருக்க வேண்டும், நாமும் சுத்தமாக இருக்க வேண்டும். நல்லா தலைக்கெல்லாம் ஸ்நானம் பண்ணிட்டு ஒரு மடி ஆச்சாரத்தோடு இருப்பது அப்படிங்கிறது ஒரு வெளிப்புற சுத்தம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். நம்முடைய அகமும் சுத்தமாக இருக்க வேண்டும், உள்புறமும் சுத்தமாக இருக்க வேண்டும்ங்கிறதுனாலதான் அந்த ஹோமத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னதாக அந்த புண்ணியாக வாச்சனம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மந்திரத்தினை ஜபித்து அந்த இருக்கக்கூடிய அந்த கலச தீர்த்தத்தினை பிரசாதமாக கொடுப்பார்கள். அந்த பிரசாதத்தை சாப்பிட்ட உடனேயே நம்முடைய அகமானதும் சுத்தமடைந்து விடுகிறது. அந்த வருணதேவனின் ஆசீர்வாதத்தோடு நம்முடைய உட்புறமும் சுத்தமாகி விடுகிறது. அதே மாதிரி பார்த்தோம்னா, இந்த திரவியங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஹோமத்திற்கு உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் அனைத்துமே பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும். சுத்தமான பொருட்களை கொண்டுதான் ஹோமத்தினை செய்ய வேண்டும்ங்கிறார். பிரதானமாக நம்ம இப்போ எல்லாரும் என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்கோம், ஒரு ஹோமம் என்று வரும்பொழுது வீட்டில் செங்கல், அந்த மாதிரி செங்கல்லாம் வச்சு அந்த ஹோமகுண்டத்தை கட்டி ஹோமம் செய்யறதுக்கு பதிலாக ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதை ஈஸியாக கொண்டு போய் வெளியில் வச்சிடலாங்கிற மாதிரி ஒரு ஹோம குண்டத்தினை வைத்து ஹோமங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த ஹோமகுண்டமானது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அது மண்ணால் செய்யப்பட்ட ஹோமகுண்டமாக இருக்க வேண்டும். அந்த நல்ல சுட்ட களிமண், அந்த மண்ணை வைத்து நன்றாக ஒரு சுட்டு அந்த செங்கல் மாதிரியே ஒரு வச்சிருப்பார், நல்ல ஹோமகுண்டம் மாதிரி. அந்த மண்ணால் செய்யப்பட்ட ஹோமகுண்டங்களிலே ஹோமம் வளர்ப்பது என்பது மிகவும் உத்தமம். ஆனால் நிறைய பேர் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தோம்னா, இரும்பினால் ஆன ஹோமகுண்டத்தினை கொண்டு வந்து வைத்து அதிலே ஹோமங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது முற்றிலும் தவறான விஷயம் என்பதை உணர வேண்டும். குறிப்பாக இந்த கல்யாண மண்டபத்திலாம் சொன்னோம்னா ரொம்ப ஈஸியா இருக்குங்கிறதுக்காக அந்த இரும்பினாலான ஹோமகுண்டத்தினை தான் செய்து வைத்திருக்கிறார்கள். இதனை இந்த திருமண மண்டபம் வைத்திருப்பவர்கள், அந்த மண்டபத்தை வைத்து நடத்துபவர்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். அந்த இரும்பினால் ஆன ஹோமகுண்டத்திற்கு பதிலாக மண்ணாலான ஹோமகுண்டங்களை கொண்டு வந்து அவர்கள் வைக்கலாமே. இது என்ன ஒரு வருஷத்துக்கு வரும், அதுக்கப்புறம் உடஞ்சு போயிடும் சார் அப்படின்னு சொன்னா மறுபடியும் புதுசா ஒன்று மாத்திக்கலாம் இல்லையா? ஆனால் அதனை விடுத்து இரும்பினால் வைத்த ஹோமகுண்டங்களை செய்வது என்பது முற்றிலும் தவறுதான். இது நம்முடைய சாஸ்திரத்திற்கு விரோதமானது. இரும்பினால் ஆன ஹோமகுண்டத்தை
சர்வ நிச்சயமாக ஹோமத்திற்கு பயன்படுத்தக்கூடாது. நிறைய பேர் சிமெண்ட்ல கூட ரெடி பண்ணி வச்சிருக்கா. ஆனா அந்த சிமெண்ட்ல ஹோமகுண்டம் பண்ணும்பொழுது கூட அதிலே அந்த இரும்பு கம்பி என்பதை வைத்திருப்பார்கள். அந்த இரும்பு கம்பியை வச்சுதான் அது மேலதான் சிமெண்ட்டை பூசி இருப்பா. அதையும் ஹோமத்திற்கு உபயோகப்படுத்த கூடாது. நன்றாக நினைவிலே கொள்ள வேண்டும். ஒரு ஹோமகுண்டம் ரெடிமேட் ஹோமகுண்டம் வச்சுக்கிறோம்னு சொன்னா அது மண்ணால் செய்யப்பட்ட ஹோமகுண்டமாகத்தான் இருக்க வேண்டும். இல்லை நம்ம 4 செங்கல்ல வச்சு கூட அடுக்கி அதிலே உள்ளே கூட நம்ம நல்ல சாணத்தெல்லாம் மெழுகி பூசி வச்சு கூட ஹோமத்தை செய்யலாம். அந்த ஹோமம் செய்யப்படக்கூடிய அந்த குண்டமானதும் சுத்தமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி இந்த ஹோமத்திற்கு பயன்படுத்துறோம் இல்லையா, அந்த சமித்துக்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த சமித்துக்களும் இந்த சமித்தை தான் உபயோகப்படுத்த வேண்டும் என்ன இருக்குது. அதனை விடுத்து ஏதோ விறகு கட்டையெல்லாம் கொண்டு வந்து போடுறது அப்படிங்கிறதும் முற்றிலும் தவறான விஷயம்தான். தேங்காய் மூடிலாம் இருக்கு இல்லையா, அந்த கொட்டாங்குச்சின்னு சொல்லுவா, அதை ஹோமத்திற்கு பயன்படுத்தலாம். இந்த மாதிரி ஒரு சுத்தமான பொருட்களைத்தான் பயன்படுத்தணும்னு சொல்றது. சமித்துன்னு சொல்லி வந்துட்டாலே நவகிரகங்களுக்கு என்று தனியாக சமித்து என்பது உண்டு. எருக்கு, முறுக்கு, கருங்காலி, நாயுருவி, அரச சமித்து, அதுபோக பலாச சமித்து, வன்னி சமித்து என்று வரிசையாக வைத்திருப்பார்கள். அருகம்புல் தர்பைகளை கூட அதிலே பயன்படுத்தலாம். இதுபோன்று அந்த நவகிரக சமித்து என்று ஒரு 9 வகையான சமித்துக்கள் உண்டு. அதுபோக பொதுவாக ஒரு ஹோமத்தை பண்றோம்னு சொன்னா அரச சமித்து என்பது மிகவும் விசேஷம், பலாச சமித்து என்பது மிகவும் விசேஷம். இது போன்ற சமித்துக்களை கொண்டுதான் ஹோமத்தை செய்ய வேண்டும் சொல்றார். அதிலே கொடுக்கக்கூடிய பொருட்கள், ஆகுதியாக கொடுக்கக்கூடிய பொருட்களும் சுத்தமான பொருட்களாக இருக்க வேண்டும். இவற்றைத்தான் பயன்படுத்த வேண்டும் என்ற விதிமுறை என்பது உண்டு. குறிப்பாக பசு நெய்யை கொண்டுதான் ஹோமத்தினை செய்ய வேண்டும். இந்த ஹோமத்திற்குன்னு தனியா ஒரு நெய் விற்குது, அதை வச்சு நான் ஹோமம் பண்றேன்னு சொல்லிட்டு அதுபோல் சர்வ நிச்சயமாக செய்யக்கூடாது. பசுமாடு என்பதுதான் இந்த உலகத்திலே மிகவும் சுத்தமான ஒரு மிருகம் அப்படின்னே சொல்றோம். அதிலிருந்து வரக்கூடிய அந்த பசுமாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பால் என்பது சுத்தம். அந்த பாலை பொறை குத்தி அதிலிருந்து வரக்கூடிய தயிர் என்பது சுத்தம். அந்த தயிரை கடைந்து அதிலிருந்து வரக்கூடிய வெண்ணெய் என்பது அதைவிட சுத்தம். அந்த வெண்ணெயை உருக்கி அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பசு நெய் என்பதுதான் இந்த உலகத்திலேயே பரிபூர்ணமான 100% சுத்தமான ஒரு பொருள். அதனைத்தான் ஆகுதியாக கொடுக்க வேண்டும் என்றும் சாஸ்திரம் சொல்கிறது. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.